தமிழகம் முழுவதும் சூறாவளியாக படித்தவர்கள் மத்தியில் இருக்கின்ற விஷயம் என்னவென்றால், கரூரில் நீண்ட காலத்திற்கு பின்னால் ஒரு சம்பவம் நடைபெற்று நீண்ட காலத்திற்கு பின்னால் 19 காவல்துறை அதிகாரிகளை இந்த தூய சக்தி அரசு இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். இதில் இடமாற்றம் செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அந்த 41 பேர் இறந்த துயர சம்பவத்தில் அன்றைய அலுவல் பொறுப்பில் இருந்தவர்கள். அன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு போடப்பட்ட அத்துணை கமிஷன், நீதிமன்ற நடவடிக்கைகள், விசாரணைகள் அத்தனையிலும் பங்கு பெற்று அவர்கள் தங்களுடைய வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த அரசாங்கம் இன்றைக்கு அந்த 19 பேரையும், அந்த விசாரணையில் ஈடுபட்டிருந்த அத்தனை பேரையும், மேலும் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளையும் சேர்த்து இடமாற்றம் செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கின்றது. இந்த தூய சக்தி அரசாங்கமும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளான அரசு அதிகாரிகளின் பின்புலத்தில் இந்த காரியத்தை செய்திருக்கின்றார்களோ என்று நமக்கு அச்சம் தோன்றுகின்றது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு காட்சி மாற்றம் ஏற்படும் என்று நினைத்தோம். ஆனால் இது மாதிரி ஏற்கனவே விசாரணையில் உட்படுத்தப்பட்ட அதிகாரிகளையும் புதிதாக வந்த அதிகாரிகளையும் சேர்த்தே நீக்கியிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், பழைய அதிகாரிகளை நீக்கினால் அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள் என்று கூற வாய்ப்பு இருக்கும். ஆனால் புதிய அதிகாரிகளும் சேர்த்து நீக்கினால் இது ஏதோ நிர்வாகத்திற்காக செய்யப்பட்டு போல தோன்றும். அதை கருதித்தான் இந்த தூய சக்தியானது இந்த விளையாட்டுகளில் விளையாண்டு கொண்டிருக்கிறது. அவர் பண்ணிய தவறு அது. கரூர் துயர சம்பவம் என்பது நான் மிக தெளிவாக பலமுறை விளக்கியிருக்கிறேன். மதியம் 12 மணிக்கு வந்து அங்கே உரையாற்றுவதாக சொல்லி, அதன் விளைவாக காலை 9 மணியிலிருந்தே மக்கள் கூடி அந்த உச்சி வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல், உணவில்லாமல் காத்திருந்து இவர் இரவு 7:30 மணிக்கு வந்து அங்கே உரையாற்றுகிறார் என்றால், அந்த நேரத்தில் அந்த கூட்ட நெரிசலில் குடிக்க தண்ணீர் இல்லாத காரணத்தினால், வெயில் காரணத்தினால் மயங்கி விழுந்து இறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதுதான் காரணமே தவிர வேறு எதுவும் காரணமில்லை. இவர் ஏன் 12 மணிக்கு வந்து அங்கே உரையாற்றுவதாக சொன்னார்? சொல்லிவிட்டு ஏன் 7:30 மணிக்கு வந்தார்? ஒரு 12 மணிக்கு வந்து உரையாற்றி விட்டு சென்றிருந்தால் மக்கள் கலைந்து வீட்டுக்கு சென்றிருப்பார்கள். வெயிலிலே நீண்ட நேரம் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த தவறுக்கு பொறுப்பு அவர். இதை இப்பொழுது இந்த அதிகாரிகளை அங்கே வைத்திருந்தால் விசாரணையின் போது அவர்கள் உண்மையை சொல்லிவிடுவார்கள் என்ற அச்சத்திலே அவர்களை எல்லாம் மாற்றியிருக்கிறார்.